أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பெருநாள் தொழுகை என்பது யாருக்குமே மைதானங்களுக்கு போய் தொழுவதற்கான வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் குர்ஆன் சுன்னாவில் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை எங்கே தொழுதார்கள் அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா செய்திகளிலும், ஆதாரபூர்வமான எல்லா செய்திகளிலுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைதானத்துக்கு போய் தான் என்ன செய்திருக்கிறார்கள், அதாவது முசல்லாவுக்கு போய் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது சஹ்ரா ஒரு வெட்டவெளி பகுதிக்கு போய் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்போ வருடத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பெருநாள்களை தொழுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் கிட்டத்தட்ட 18 பெருநாட்கள் ஆக குறைந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். இந்த பெருநாள் தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமாமாக இருந்திருக்கிறார்கள். அந்த வெட்டவெளியில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகையிலே தொழுதிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது எங்களது சிச்சுவேஷனில், இந்த அதாவது சூழ்நிலையில் நம்ம வெளியே போய் தொழ முடியாத ஒரு நிலையில் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பெருநாள் எப்படி தொழுது கொள்வது என்கின்ற ஒரு கேள்வி எல்லாரிடத்திலும் எழும்போது நியாயமானது. இதன் காரணமாக அந்த கேள்வி எழும்புகிறது என்பதுதான் மிக பிரதானமான ஒரு அம்சம். அது என்ன அப்படி என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா மிக தெளிவாக எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். நபி அவர்கள் அதாவது வெட்ட வெளியிலே போய் தான் தொழுதிருக்கிறார்கள். இது ஜும்மாவுடைய மசாலாவை விட மிக தெளிவானது. ஜும்மாவுடைய மசாலாவை பொறுத்த வரைக்கும் வீட்டில் அதாவது தொழுதிருப்பார்களா இல்லையா என்ற ஒரு கேள்வி, வேறு பள்ளிகளில் தொழுதிருக்கலாமா வாய்ப்பில்லையா என்ற ஒரு கேள்வி கூட நமக்கு உள்ளத்தில் உண்டாகலாம். ஆனால் பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே திடலுக்கு சென்று தான் தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கு எல்லோரும் அறிந்த வகையில் என்ன ஆதாரங்கள் மிக நிறைய நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நபி அவர்கள் பள்ளியிலே தொழுததே கிடையாது. ஒரே ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மழை நேரத்திலே பள்ளியிலே தொழுதார்கள் என்ற மிக 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 பலகீனமான ஒரு செய்தியை தவிர வேறு எந்த செய்தியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நம்ம காண முடியவில்லை. இதனால தான் மக்களிடத்தில் கேள்வி உண்டாகுது. எனவே அந்த கேள்வி ஒரு மிக நியாயமான, மிக ஒரு பொருத்தமான, மார்க்கத்தை பின்பற்ற ஆர்வம் உள்ள அந்த எண்ணத்தின் விளைவின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி என்பதை நம்ம பிரதானமாக முதலாவதாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த விஷயத்தில் 2 மசாலா சம்பந்தப்படுகிறது. ஒன்று என்ன என்றால், தொழுகை நடந்து அந்த தொழுகையில் கலந்து கொள்ள கிடைக்கவில்லை. முசல்லாவில் தொழுகை நடந்து, அதாவது கிரவுண்டில் தொழுகை நடந்து அந்த தொழுகையில கலந்து கொள்ள கிடைக்கவில்லை, அல்லது வாராறு தொழுகை முடிஞ்சிட்டு இவர் எப்படி நடந்து கொள்வது என்ற ஒரு மசாலா அதில் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. இரண்டாவது, தொழ வர முடியவில்லை, வெளியே போய் அவருக்கு தொழ முடியவில்லை. அப்படி தொழ முடியாத நேரத்தில், அதாவது தொழுகை அங்கே நடக்குது, கிரவுண்டில் தொழுகை நடக்குது, ஆனால் இவரால் போய் வெளியே போய் என்ன செய்ய முடியல, தொழ முடியலை. ஒன்று நோயாளியாக இருக்கிறாரு, அல்லது ஒரு பிரயாணியாக இருக்கிறாரு, அல்லது அவருக்கு என்ன போக முடியாத வேறொரு சிச்சுவேஷன் இருக்கு, இவரால் போய் கலந்து கொள்ள முடியவில்லை. இது 2. மூன்றாவது இன்னொரு பகுதி பிரதானம், அதான் நம்ம புதுசாக ஏற்பட்டிருக்கேன்னு, அதாவது கிரவுண்ட்லையும் தொழுகை நடக்கலை, எங்கேயும் தொழுகை நடக்கலை, இவர்கள் என்ன செய்வது. 3 சப்ஜெக்ட் வருது இதில். ஒரு சப்ஜெக்ட், தொழுகை நடக்குது, கிரவுண்டில் தொழுகை நடக்குது, நம்ம போய் என்ன செய்யலை, அந்த இடத்துல நமக்கு கலந்து கொள்ள முடியவில்லை, அதாவது போகிறோம், நமக்கு தொழுகை கிடைக்கவில்லை. 2 என்னன்னு சொன்னால், அதாவது நமக்கு போக முடியாத அளவுக்கு நம்ம நோயாளியாக இருக்கிறோம், அல்லது வேறு காரணங்களாக இருக்குது, நம்மளால் போக முடியும். 2. மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால், தொழுகையுடைய சப்ஜெக்டில், அதாவது தொழுகையே கிரவுண்டில் நடக்கலை, அப்போ நடக்காத நேரத்தில் நம்ம எப்படி என்ன செய்வது, நடந்து கொள்வது என்று 3 சப்ஜெக்ட் இதில் என்ன செய்கிறது இருக்குது. அப்போ இந்த 3 சப்ஜெக்டில் 2 அம்சங்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹோட காலத்திலேயே அந்த சூழ்நிலை இருந்தது. என்ன, ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத பின்னால் தொழுவதற்கான வாய்ப்பு இருக்குது, தொழுத பின்னால் தொழுகைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ரசூலுல்லாஹ் காலத்திலே சாத்தியமுள்ள விஷயம். இரண்டாவது அம்சம் என்ன, நோயாளிகள் ரசூலுல்லாஹ் காலத்தில் என்னது வீட்டில் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு சமூகம் தர முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும்.
அப்போ அவர்களும் ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் இந்த சூழ்நிலையை சந்திச்சிருப்பாங்க, அது சாத்தியம் இருக்குது. மூன்றாவது நம்ம புதிதாக இப்பொழுது சந்திக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னால் தொழுவதற்கு நமக்கு முடியவில்லை, அதாவது கிரவுண்டில் போய் தொழுவதற்கு முடியவில்லை. இப்போ நம்ம எதை வச்சு நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாவது நிலையில் இருக்கிறாரே அவரை வச்சு நம்ம என்ன செய்யலாம், முடிவெடுக்கலாம். இந்த கால சிச்சுவேஷனை நம்ம எப்படி இதில் கையாள்வது, ரசூலுல்லாஹ் அதுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களா இல்லையான்றதை வச்சு. இதில் முதலாவது சப்ஜெக்ட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுவிக்கிறாங்க, சில வாராங்க பிந்தி வாராங்கன்னு வச்சுங்க. இது உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துறேன். பிந்தி வாராங்க அப்படின்னு வச்சுக்கினீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு சொல்றது ஒரு பகுதி. இன்னொன்று என்னன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் திடல்ல தொழுவிக்கிறாங்க, வர முடியாதவர்கள் நிச்சயமாக இருந்திருப்பாங்க, நோயாளிகள் இருந்திருப்பாங்க, நிச்சயமாக நோயாளிகள் இருந்திருப்பாங்க. அதே போல இன்னும் மற்ற அதாவது காரணம் உள்ளவர்கள், வயோதிபர்கள், வர முடியாதவர்கள் வீட்டில் இருந்திருப்பாங்க. சில பெண்களே சில பொழுதுகள் என்ன வர முடியாத பெண்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு நிச்சயமா ரசூலுல்லாஹ் ஒரு பொது வழிகாட்டல் சொல்லி ஆகணும். கலா செய்யறதை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒருத்தர் ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்திட்டிருக்கிறாங்க, ஒரு பிந்தி வந்துட்டாருன்னு சொன்னால் அது ஒரு 4 பேருக்குரிய சந்தர்ப்பம் என்று சொல்லலாம், ஒரு 3 பேருக்குரிய சந்தர்ப்பம் என்று சொல்லலாம். ஆனா நிச்சயமாக கன்ஃபார்மாக நோயாளிகள் என்ன வராமல் இருந்திருப்பாங்க. அதே போல என்ன அதாவது வயோதிபர்கள் வர முடியாமல் இருந்திருப்பாங்க, சில பெண்களும் வர முடியாத நிலைமையில் இருந்திருப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒரு பொது வழிகாட்டல் சொல்லித்தான் ஆகணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன வழிகாட்டல் சொல்லிக்கிறாங்க என்றதை வச்சுத்தான் இன்றைக்கு நம்ம கிரவுண்ட்ல என்ன அதாவது தொழுகையே இல்லாதவங்களுக்கு என்ன என்று தீர்ப்பை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். இப்ப நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஹதீஸ்களில் எங்கேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பள்ளியை தவிர வேற எங்கேயும் எந்த ஒரு வழிகாட்டல் காட்டியதாக நம்ம காண முடியவில்லை. இதன் காரணமாக இதை கருத்து முரண்பாடு, நான் எனது அதாவது முடிவை இறுதியாக நான் சொல்றேன், கருத்து முரண்பாடு இதன் காரணமாக ஏற்படுகிறது. அப்போ கருத்து முரண்பாடு ஏற்பட்டதன் காரணமாக இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் நம்ம பலவிதமான இதை பார்க்கிறோம். சிலர் என்ன செய்ய சொல்றாங்கன்னு சொன்னால் அதாவது கலா தொழலாம், கலா செய்து கொள்ளலாம், அந்த மசாலாலையோ வீட்டிலையோ என்ன செய்யலாம், கலா செய்து கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அதுக்கு அவங்க வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னன்னு சொன்னா சுன்னால இருந்து எந்த ஆதாரங்களும் வைக்கல, சஹாபாக்களுடைய காலத்தில் உள்ள ஒரு 3 செய்திகளை என்ன செய்கிறார்கள், முன்வைக்கிறார்கள். அது என்ன 3 செய்திகள் தான், ஒன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தி, இரண்டாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தி. அப்போ அனஸான செய்தியும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவருடைய செய்தியும் பிரதானமான ஆதாரமாக என்ன செய்கிறாங்க, முன்வைக்கிறாங்க. மூணாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி. இந்த 3 செய்தியை முன் வச்சு கலா செய்யலாம் பண்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு செய்தி தான் மிக பிரதானமாக முன்வைக்கிறாங்க. இது புகாரியில் வருவதாக சொல்றாங்க. இப்போ புகாரியில் வரல, அது புகாரியில் எப்படி வருதுன்னா முஅல்லகாக தாலிகாக இஸ்னாத் இல்லாமல் அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் வருது. அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் புகாரியில் வந்தால் அது சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசையோடு வரக்கூடிய விஷயங்களுக்குள்ள அதே தரம் அதுக்கு இல்லை என்பது எல்லாரும் ஒரு தெரிஞ்ச விஷயம். எனவே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு தொழுகை பிந்திவிட்டால், தொழுகை கிடைக்காமல் போனால் அவர் என்ன செய்வார்கள், அதாவது தன் வீட்டில் தன் குடும்பத்தவர்கள் வேலைக்காரர்கள் எல்லாரையும் எடுத்து அவர் 2 ரக்காத் என்ன செய்வாங்க, அதாவது கிரவுண்டில் தொழுகிற மாதிரி பெருநாள் தொழுகை தொழுவார்கள் ஒரு செய்தி புகாரில் வருது. இதே அதாவது இதே செய்தி அதாவது டீட்டெயில்ஸாக சுனல் குப்ரா பைஹக்கியில் வருது, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாலே என்ன செய்கிறது, இந்த செய்தி என்ன செய்கிறது வருகிறது. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் தஈஃபான செய்தி, பலகீனமான செய்தி. ஏன் இந்த செய்தி பலகீனமானது அப்படி என்று சொன்னால் இதில் நுஆய்ம் இப்னு ஹம்மாத் என்றவர் என்ன செய்கிறார் வாரார். இப்போ இமாம் புகாரியே முக்கியமான ஆசிரியர்கள் ஒருத்தர் நுஆய்ம் இப்னு ஹம்மாத். ஆனால் இமாம் புகாரி என்ன செய்யலைன்னு சொன்னால் இந்த செய்தியை இஸ்னாதோட என்ன செய்யலை, புகாரில் கொண்டு வரலை. நுஆய்ம் இப்னு ஹம்மாத் வழியாக மட்டும்தான் இந்த செய்தி வருவது ஒரு காரணமாக சில பொழுதுகளில் என்ன செய்யலாம் இருக்கலாம், இந்த செய்தி என்ன செய்யலை கொண்டு வரவில்லை. எனவே இந்த செய்தி நுஆய்ம் இப்னு ஹம்மாத் மிகவும் பலகீனமானவர் என்பதனால இவர் பலகீனமானவர். இவருக்கு ஃபித்ன் என்ற ஒரு புத்தகம் இருக்கு, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய குழப்பங்கள்னு சொல்லி. இவர் அறிவிக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் அறிவிக்கக்கூடிய செய்தி இவர் இல்லாமல் வேற யாருமே அறிவிக்கலைன்னா அந்த புத்தகம் வரக்கூடிய எல்லா செய்தியுமே என்ன செஞ்சிடும், பலகீனமாகிறோம். இரண்டாவது ஒன்று என்னன்னு சொன்னால் முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால ஒரு செய்தி வருதுன்னா அனஸ் ரலியல்லாஹு குடும்பத்தவர்கள் எனக்கு அறிவித்தார்கள் அப்படி என்று சொல்ற ஒரு செய்தி ஒன்று வருது. அனஸ் ரலியல்லாஹுடைய குடும்பத்தவர்கள் எனக்கு அறிவித்தார்கள் என்று யூனுஸ் இப்னு உபைத் என்றவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருகிறது. இதுவும் பலகீனமான செய்தி. காரணம் அனஸ் ரலியல்லாஹு குடும்பத்தவர் யார் என்னங்க யூனுஸ் இப்னு உபைத் என்ன செய்யல, சொல்லல. அப்ப யூனுஸ் இப்னு உபைத் அனஸ் ரலியல்லாஹு குடும்பத்தவர்கள் யார் என்று சொல்லாததுனால இந்த செய்தி என்ன செய்கிறது, பலகீனமாகுது. காரணம் என்னன்னு சொன்னால் இந்த செய்தியை குறித்து சொல்றாரா, அனஸ் ரலியல்லாஹுடைய இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது, அனஸ் ரலியல்லாஹுடைய இன்னொரு செய்தி ஒன்று இருக்கு. அது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெருநாள் பிறை என்ன செய்கிறது, ஈவினிங்ல என்ன செய்கிறது, அதாவது செய்தி கிடைக்கிறது. அதனால அடுத்த நாள் பெருநாள் தேடலுக்கு போகுமாறு சொன்னார்கள் என்ற செய்தியும் அனஸ் ரலியல்லாஹுடைய குடும்பத்தவர் வழியாகத்தான் என்ன செய்யுது
அந்த செய்தியும் வருகிறது. அப்ப அதுல அந்த குடும்பத்தவர்கள் யாரென்றும் என்ன செய்யல, தெரியவில்லை. அதனால அந்த செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், பலகீனம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த செய்தியை தான் இவர் இதுல கன்ஃபியூஸாக அறிவித்தாரா என்ற கேள்விகள் எல்லாம் என்ன செய்யலாம், வரலாம். எனவே அனஸ்ரியான குடும்பத்தவர் அறிவித்தார் என்ற வார்த்தையை வச்சு என்ன செய்யலாது, அந்த செய்தியை நம்ம பலம் என்று சொல்ல முடியாது. அதனால பலகீனமான செய்தி. எனவே ரெண்டு அறிவிப்பு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வரக்கூடிய இரண்டு அறிவிப்புமே மிக பலகீனமான செய்தி என்பதை புரிஞ்சுக்கு. இதனால ஷேக் நாசருத்தீன் அல்பானி அவர்கள் இர்வாவுல் கலீல்ல மனாருஸ் சபீலுடைய அந்த விளக்க அந்த தஹ்ரீஜ் நூல்ல வந்து இந்த ரெண்டு அறிவிப்பையும் கொண்டு வந்து பலகீனமான செய்தி அப்படின்னு சொல்றாரு. எனவே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது தன் ஃபேமிலிக்கு வந்து அப்படி தொழுவித்தார்கள் வரக்கூடிய செய்தி புகாரில வருதுன்ற பொதுவான வார்த்தை சரி வராது. காரணம், புகாரில வரக்கூடிய வார்த்தை இஸ்னாதோட, புகாரில் இஸ்னாதோட அறிவிப்பால் வரிசையோட வரவில்லை. இந்த செய்தி மற்ற கிரந்தங்கள் என்ன செய்யும், முஸஃபின் நபி ஷைபாசுல் குப்ரால் பைஹகி எல்லாம் வருகிறது. ஆனால் அறிவிப்பாளர் வரிசை என்ன, பலகீனமான அறிவிப்பால் வரிசைகள், ஒரு ரெண்டு அறிவிப்பால் வரிசையும் பலகீனமான அறிவிப்பால் வரிசையோடு வருகிறது. இதன் காரணமாக அதாவது இந்த செய்தி என்ன செய்கிறது, அதாவது ஷேக் அல்பான் நாசுத்தீன் அல்பானி அவர்கள் கூட இர்வாவுல் கலீல்ல பலகீனம் என்று தாயிஃப் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து அனஸ் ரலியல்லாஹு இந்த இதை வந்து நம்ம ரெண்டு வகையில் எடுக்க முடியாது. ஒன்று, அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய சொந்த இஜ்திஹாதாக இது என்ன செய்யலாம், இருக்கலாம். ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டலோட அதுல என்ன இல்லை. அடுத்தது இன்னொரு காரணம் என்னன்னா, அனஸ் ரலியல்லாஹு வந்து வீட்டில் தூரத்தில் இருந்தா வீட்டில் ஜும்மா செய்வாங்கன்னு ஒரு செய்தி புகாரில் வருகிறது. அது அவருடைய கஸ்ர்ல, பசரால உள்ள கஸ்ர்ல வந்து ஜும்மா செய்வாங்கன்ற ஒரு செய்தியும் புகாரில் வருகிறது. விளங்கிட்டா? அப்ப இது என்ன, இந்த செய்தி என்று சொன்னால், அப்ப வீட்டில் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஜும்மா செய்வார்கள்னு ஒரு செய்தி வருது. அப்படின்னா இதுவும் இதே மாதிரி புகாரில் என்ன செய்யறாரு, ஜும்மாவுடைய பாடத்தில் இமாம் புகாரி என்ன செய்யறாருன்னா, இஸ்னாத் அறிவிப்பாளர் வரிசை இல்லாம தான் கொண்டு வராரு வீட்டில் ஜும்மா செய்வார்கள் என்பது. அப்ப யுஜம்யா அஹ்யானன் அப்படின்னு வருது. அதாவது சில வேளைகள் வீட்டில் அவர் என்ன செய்வார், ஜும்மா செய்வார். அதுல இன்னொரு அர்த்தம் எடுக்கலாம், பள்ளிக்கு போய் சில வேளை ஜும்மா தொழுவார், சில வேளை ஜும்மா தொழாமல் இருப்பாரோட வார்த்தையும் இருக்கு. அதாவது 2 ஃபர்சக்ல இருந்தார், 6 மைல் தூரத்தில் இருந்தார் என்று சொன்னால் அனஸ்ல விரும்பினா ஜும்மா செய்வார்கள், விரும்பினா ஜும்மா செய்யாமலும் இருப்பார்கள் அப்படின்னு. அதுக்கு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அதாவது தன்னோடு உள்ளவர்களை வைத்து ஜும்மா செய்வார் அல்லது பள்ளியில் ஜும்மாவில் கலந்து கொள்வார், 2 அர்த்தம் அதில் என்ன செய்ய இருக்குது. அப்ப வீட்டில் ஜும்மா செய்வார் என்ற செய்தியும் வருது. அப்ப அனஸ் ரலியல்லாஹு வீட்டில் ஜும்மா செய்வார் அப்படின்றதுக்கு நம்ம யாருமே என்ன சொல்லல, வீட்டில் ஜும்மா செய்யலாம்ன்ற கருத்துக்கு யாரும் என்ன செய்யல, வரல. அப்ப எனவே அனஸ் ரலியல்லாஹு சொந்த ஒரு இஜ்திஹாதாக இது என்ன செய்யலாம், இருக்கலாம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரம் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் பின்னாளுடைய விஷயத்தில் அப்படி தொழுதார்கள் வரக்கூடிய அந்த செய்தி பலகீனமானது. எனவே நம்ம சுன்னால ஆதாரம் இல்லை, முதல் அம்சம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு. அனஸ் ரலியல்லாஹு அப்படி செஞ்சாங்கன்னு வரக்கூடிய செய்தியை நம்ம எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்டால் பலகீனமானது. எனவே அதை வச்சு நம்ம தீர்ப்பு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இரண்டாவது, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தி, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி பலகீனமானதுல ஷாபி வராரு. ஷாபி அனஸ் அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எதையுமே என்ன செய்யல, கேட்கவில்லை. எனவே 2 பேருமே கூஃபா வாசிகள் தான். ஆனால் இவர் அதாவது ஷாபியுடைய மாணவர்களுடைய மாணவர், இந்த அனஸ் இந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் மாணவர்களுடைய மாணவர்கள் மிக பிரதானமானவர் இமாம் ஷாபி. ஆனால் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் சந்திக்கவில்லை, அவர்கிட்ட எதுவும் கேட்கவில்லை. எனவே அந்த செய்தி வந்து என்ன, பலகீனமானது. அடுத்தது அப்துல்லா பின் மஸ்ஊத் செய்தியில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், யாருக்கு பெருநாள் தப்பி விடுகிறதோ ஃபல்யுஸல்லி அர்பஅன், அவர் வந்து 4 ரக்காத்தாக தொழட்டும், அந்த பெருநாள் தொழுகை 4 ரக்காத்தாக தொழட்டும் என்று தான் அந்த செய்தி என்ன செய்கிறது, வருகிறது. அப்ப இதனால தான் அதாவது ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க என்றால், இது வந்து அப்துல்லா பின் மஸ்ஊத் செய்தி பலகீனமானது. அடுத்தது 2 நாளா தொழ சொல்லி அப்துல்லா பின் மஸ்ஊத் சொல்றதுக்கு எந்த ஒரு முகாந்தரமும் என்ன இல்லை. அப்ப அப்படி இருக்கிற டைம்ல இது வந்து ஒரு அறிவிப்புடைய பிறழ்வாக இருக்கலாம். எந்த அறிவிப்பட, யாருக்கு ஜும்மா தப்பி விடுகிறதோ, பெருநாள் ஹுத்பா இல்ல ஜும்மா ஹுத்பா தப்பி விடுகிறதோ அவர் நாளாக தொழட்டும் என்ற ஹதீஸை தலைகீழாக அறிவிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்துல்லா பின் மஸ்ஊத் அப்படி ஒரு அசர் இருக்கு, சஹியான அசர். அதாவது அப்துல்லா பின் மஸ்ஊத் சஹிஹான ஒரு அசர் இருக்குன்னா, யாருக்கு ஜும்மா தப்பி விடுகிறதோ அவர் 4 ரக்காத்தாக தொழட்டும் இருக்குது. அதே இதை பெருநாளைக்கு பலகீனமான அறிவிப்பால் வரிசை வழியாக பெருநாள் தப்பி விட்டால் 4 தொழட்டும் என்று என்ன செய்திருக்கலாம், இடம்பெற்றிருக்கலாம். அப்படி என்று சொல்லக்கூடிய அதாவது இந்த 2வது ஒரு அம்சம். எனவே அப்துல்லா பின் மஸ்ஊத் செய்தியில அதை சஹீஹ் எடுத்துக்கொண்டா கூட அதுல ஆதாரம் இல்லை. காரணம் அது சுன்னாவுக்கு என்னது, அதாவது சுன்னாவுக்கு அடிப்படை ஒன்று இல்லை. 2வது பலகீனமான செய்தி. 3வது அது 4 தொழ சொல்றாரு அவர், அது அம்சம். இதனால் இமாம் இப்னுல் முன்திர் அவர்கள் தனது அவுசத் என்ற ஒரு அழகான மிக முக்கியமான ஆரம்பகால அறிஞர்களுடைய நூல்களை உண்டது. அதுல வந்து இந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் இந்த செய்தியில எந்த விதமான ஹுஜ்ஜத்தும் அதாவது கலா செய்வதற்கு 4 தொழுவதற்கு இல்லை அப்படின்னு அதாவது இப்னுல் முன்திர் அவர் என்ன செய்யறார், அபூபக்கர் இப்னுல் முன்திர் அவர்கள் அதுல சொல்லி காட்டுறாங்க. 3வது என்ன அசர் அப்படின்னு சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்தி. இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்தியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு 6-7 வழியாக வருகிறது, 6-7 வழியாக வருகிறது. இந்த அதாவது 6-7 வழியாக வரக்கூடிய செய்தியில என்ன இருக்குதுன்றதா மிக பிரதானமான சப்ஜெக்ட். அது என்னன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது தொழாத மக்கள், தொழ வழி இல்லாத, நான் 3 கேட்டகரி சொன்னனே,
அதில் நடுவில் உள்ள கேட்டகரி என்ன? தொலை வழி இல்லாதவர்கள், நோயாளிகள், கிரவுண்டுக்கு வந்து தொலை முடியாதவர்கள், பலகீனர்கள், வயோதிபர்கள், சில பெண்கள், இவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் ஆலோசனை சொல்றாரு. அதுக்கு அவர் இவங்கெல்லாம் தொழணுமே, இவங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு ஆலோசனை சொன்ன நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஊருக்குள்ள உள்ள ஒரு பள்ளியில அவங்களுக்கு தொழு வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து என்னது, தொழுகைக்கு ஏற்பாடு செய்யறாங்க. ஹுத்பாவும் இல்லை, எதுவும் இல்லை. 4 ரக்காத்தா ஏற்பாடு செஞ்சாங்கன்னு ஒரு அறிவிப்புலையும், 2 ரக்காத்தா ஏற்பாடு செஞ்சாங்கன்னு ஒரு அறிவிப்புலையும் வருகிறது. அப்ப இந்த செய்தி நிறைய குழப்பங்கள் இருக்கு. 4 ஏற்பாடு செஞ்சாரா, 2 ஏற்பாடு செஞ்சாரா என்ற குழப்பங்கள் இருக்குது. ஆனா ஒரு விஷயம் தெளிவானது, இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த அறிவிப்பு ஒரு 6-7 வழியாக வருகிறது. எல்லா அறிவிப்புகளும் பலகீனம். தனித்தனியாக பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா அறிவிப்புகளும் இப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பள்ளியில் இப்படி ஏற்பாடு செய்தார்கள் என்ற எல்லா அறிவிப்புகளும் மிக பலகீனமான செய்திகள். எல்லாத்தையும் சேர்த்து ஹசன் என்ற தரத்துக்கு வரலாம் அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் சேர்த்து ஹசன் என்ற தரத்துக்கு வரலாம். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொலை வழி இல்லாதவர்களுக்கு ஊர் பள்ளியில ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க என்ற ஒரு முடிவுக்கு வரலாம் என்று எடுத்த ஒரு முடிவுக்கு நம்ம வருவோங்களா இருந்தா, அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல நடக்கல, உமர் ரலியல்லாஹு காலத்துல நடக்கல, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல நடக்கல, அலி ரலியல்லாஹு ஆரம்ப காலத்துல இது நடக்கல, ரசூலுல்லாஹி காலத்திலும் இது நடக்கல என்பது மிக உறுதியாகும். ஏன்னா அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் புதிதாக இதை ஏற்படுத்துகிறார்கள், புதிதாக முதன்முறையாக இதை ஏற்படுத்துகிறார்கள். எனவே அலி ரலியல்லாஹு அவர்கள் புதிதாக இப்படி பள்ளியில தொழுறதுக்கு வழி இல்லாதவங்களுக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும், கிரவுண்டுக்கு போக முடிந்தவர்களுக்கு அல்ல, போகவே முடியாதவர்களுக்கு பள்ளியில இப்படி தொழுறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சாங்கன்னு வரக்கூடிய அந்த செய்தி வந்து எல்லா இஸ்னாதுகளையும் தனித்தனியாக எடுத்தால் பலகீனமானது, சேர்த்தெடுத்தால் ஹசன் தரமானது என்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் என்றால், வர முடியாதுன்றதான் நமது நிலைப்பாடு. விளங்கிட்டா? வர முடியும் என்று எடுத்து வச்சுக்கின்றாலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியில தொலை வர முடியாத கதா இல்ல, தொலை வர முடியாதவர்களுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சாங்கன்றது 2-3 வகையில பிழையாகுது. ஒன்று, இதுக்கு முன்னால யார் குலஃபாக்களும் யாருமே செயல், அது அலி ரலியல்லாஹு அன்ஹு செயல் மட்டும் தான், சுன்னால இல்லை. விளங்கிட்டா? இரண்டாவது ஒரு அம்சம், ரசூலுல்லாஹி காலத்துல இல்ல, அபூபக்கர் காலத்துல இல்ல, உமர் ரலியல்லாஹு காலத்துல இல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல இல்ல, அலி ரலியல்லாஹு ஆரம்ப காலத்துல இல்லை என்பதும் இதுல என்ன செய்கிறது, மிக தெளிவாக நமக்கு என்ன செய்கிறது, தெரிவதை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஜமாத்தாக நடத்த சொல்லியும் அங்க கொத்துபாவோ எதுவும் நடக்கல. இன்னொரு வகையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 4ஆத்தோட சொன்னது சில அறிவிப்புகள் என்ன செய்கிறது, வருகிறது. இப்ப இந்த 3 தான் சஹாபாக்கள் வழியாக, அதாவது ஆதாரமாக முன்வைக்கக்கூடிய சகோதரர்களால வைக்கப்படக்கூடிய அம்சம். எனவே இந்த 3மே அதாவது உள்ள பிரச்சனைகள், பலகீனத்தை நம்ம என்ன செஞ்சுட்டு சொல்லிட்டு, எனவே சஹாபாக்களுடைய செய்திகள், இந்த சஹாபாக்களுடைய ஒருத்தருடைய தனித்தனி அதாவது இஜ்திஹாதுகள், மார்க்க ஆதாரம் அப்படி என்று எடுக்கக்கூடிய சகோதரர்களுக்கு, ஏன்னா நாங்கள் வந்து அந்த கத்துல இல்லை, குர்ஆன் சுன்னா மௌனித்த விஷயங்களில் கூட குர்ஆன் சுன்னால வந்து என்ன செய்யணும், அதாவது இருந்து நம்ம ஆய்வு செய்கிற நேரத்தில் அதில் சரியாக படக்கூடிய செய்திகளை தான் நம்ம பின்பற்றணும்னு உறுதியாக நம்ம நிற்கிறோம். விளங்கிட்டா? மற்றவைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா கூட அதுல எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ இது ஆனால் ஒரு கணிசமான அறிஞர்கள் இந்த முடிவுல இருக்கிறாங்க, அப்படி செய்யலாம். 2வது வகையான அறிஞர்கள் என்ன, அவங்க அசர்கள் எதுவுமே காட்டல, அவங்க அசர்கள் அதை எதுவும் சொல்லல, ஆனா அவங்க பொதுவான செய்திகளை வச்சு கலா செய்யலாம்ன்றாங்க. பொதுவான செய்திகளை வச்சு கலா செய்யலாம்னு என்ன, சல்லுமா அதரக்தும், கிடைச்சவைகளை தொழுங்க, வக்துமா ஃபாத்தக்கும், நீங்கள் தப்பிவிட்டவைகளை கலா செய்யுங்கள் என்ற ஒரு செய்தி வருது. அதே போல யார் வந்து என்ன தொழுகையை மறந்துட்டாரோ, யார் தூங்கிட்டாரோ அவர் ஞாபகம் வந்த உடனே தொழுங்கன்னு சொல்லி செய்தி வருது. இவைகள் எல்லாம் வச்சு என்ன செய்யலாம், கலா செய்யலாம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அது இதுக்கும் அதை என்ன செய்யும், பொருந்தும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதே போல என்னது, இந்த ஹஜ் பெருநாளை பொறுத்த வரைக்கும் அறுத்த பின்னாலதான், அந்த தொழுத பின்னாலதான் அறுக்கணும்னு செய்தி வருது. எனவே தனியா இருக்கக்கூடிய ஒருத்தர், ஜமாத்துல கலந்து கொள்ள முடியாத ஒருத்தர், அவர் தொழுது முடிச்சுட்டு என்ன செய்யலாம், தானே அறுத்துக் கொள்ளலாம் என்ற சில அதர்களை, ஹசனுல் பஸ்ரி போன்ற சில அதர்களை வச்சு என்ன செய்யறாங்க, அதை சொல்றாங்க. ஆனால் அல்லாஹு ஆலம் இந்த செய்திகள் கூட பெருநாள் தொழுகைக்கு வந்த ஒரு விஷயம் உண்டு அல்ல, பெருநாள் தொழுகைகளுக்கு வந்த விஷயம் உண்டு அல்ல. 5 நேர ஃபர்லுடைய தொழுகைகளுக்கு தான் இந்த செய்தி என்ன செய்யுது, வருது. 5 நேர ஃபர்லுடைய தொழுகைகளுக்கு தான் இந்த செய்திகள் எல்லாம் வருவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இது 2வது கோணத்துல பார்த்தாலும் இதுக்கு இல்லை. 3வது சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், அதாவது கதா செய்யலாம், வீட்டில் கதா செய்யலாம், அல்லது கிடைக்காதவர்கள் தொழலாம், விளங்கிட்டா, அல்லது தொழுகை இல்லாட்டி தொழலாம் என்று சொல்லக்கூடியவங்க சொல்லக்கூடிய செய்தி. 3வது ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இஸ்லாமிய அறிஞர்களுடைய இதுல நம்ம வந்து தேடி பார்த்ததுல, நம்ம பார்த்த ஆய்வுல அதாவது நவீன காலத்துல ஒரு சில அறிஞர்களை தவிர வேறு யாரும் குத்துபாவோடு அந்த 2 ரக்காத்தை நடத்தி வீட்டில் என்ன செய்யலாம், அதாவது பெருநாள் குத்துபா நடத்தலாம் என்று இவர்களும் என்ன செய்யல, இந்த இதை சொல்லவில்லை. அது புதுசாக ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, அந்த செய்தியை சொல்கிறார்கள். இதுக்கு எந்த விதமான முகாந்தரங்கள் கூட என்ன இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த விஷயத்துல மிக சரியான குர்ஆன் சுன்னாவுக்கு மிகவும் நெருக்கமான முடிவாக
எனக்கு தெரியக்கூடிய நம்ம பார்த்த அளவுல தெரியக்கூடிய அதாவது முடிவு எது அப்படி என்று சொன்னால் கிரவுண்ட், அதாவது இப்போ நான் சொல்றது மிக பிரதானமாக புரிஞ்சுக்கிறோம். எந்த ஒரு ஃபிக்ஹ் மஸலாவும் எந்த ஒரு மார்க்க சட்ட தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அது குஃப்ர்ல கொண்டு போய் விடாது விட்டால், அது ஒரு பிதஅத்துக்கு அதாவது பெரிய ஒரு பிதஅத்துக்கு இட்டு செல்லாது விட்டால், மூன்றாவது நேரடியான குர்ஆன் சுன்னால சொல்லப்பட்ட ஒரு செய்திக்கு முரணாக இல்லாது விட்டால், அங்க மஜால் இஜ்திஹாத், ஒவ்வொருத்தருக்கும் ஆய்வுக்கான இடம் அந்த இடத்துல இருக்குது. விளங்கிட்டா? யாரும் என்ன சொல்ல இல்லாத இன்னொரு இஜ்திஹாத் செஞ்சு அந்த முடிவுக்கு வந்தவரை வழிகேடு, குஃப்ர் செஞ்சிட்டாரு, பிதஅத் செஞ்சிட்டாரு என்ற முடிவை இந்த விஷயத்துல யாரும் எவருக்கும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. காரணம், இஸ்லாம் மௌனித்த ஒரு விஷயம். யாரும் சொல்லல கிரவுண்ட்ல தொழக்கூடாதுன்னு சொல்லல, கிரவுண்ட்ல எரிக்க கூடாதுன்னு சொல்லல. தொழுகை கிடைக்கல என்ன செய்யறது என்ற பிரச்சனை தான் வந்துச்சு. இது மாதிரி பிரச்சனை இதுல மட்டும் வராது. எத்தனையோ விஷயங்கள் என்ன செய்யும் வரும். உதாரணமாக பிறை லேட்டா தென்படுது, அடுத்த நாள் தொழுகிறதா இல்லையா, அன்றைக்கு தொழுகிறதா, என்ன செய்யறது அப்படின்ற மசாலா ஒரு பெரிய ஒரு மசாலா தான். இது மௌனி இஸ்லாம் அதாவது குர்ஆன் சுன்னால நேரடியெல்லாம் மௌனிக்கப்பட்ட விஷயங்கள். அபூ உமைருடைய ஹதீஸை இமாம் ஷாஃபி சரிகானல்ல, சரிகானவே இல்லை. அவர் ஈவினிங் அடுத்த நாள் தொட சொல்றாரு ரசூலுல்லாஹ், அதை சரிகானல்ல. சரிகானாம அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இந்த செய்தி சரியாக இருந்தால் என்ற கருத்து அடுத்த நாள் பெருநாள் கதா செய்யலாம். ஈவினிங்க்கு செய்தி கிடைச்சா, அன்றைக்கு கிடைக்க வேண்டிய செய்தி ஈவினிங் தான் கிடைச்சேன்னு சொன்னா பெருநாளைக்கு அடுத்த நாள் கதா செய்யலாம். ஆனா இந்த செய்தி என்ன இடத்துல ஆதாரப்பூர்வமானதல்ல. அதனால துஹருக்கு பிறகு பெருநாள் செய்தி கிடைச்சாலும் கதா செய்ய அந்த டைம்ல தொழணும் மட்டும் இமாம் ஷாஃபி என்ன செய்யறாரு சொல்றாரு. எனவே இது பிரச்சனைகள் இஜ்திஹாதுக்கு ஒரு இடம் உள்ள மசாலா தான். ஆனால் அல்லாஹு ஆலம், ஜும்மாவுக்கு என்ன நிலைப்பாடை நாங்கள் சொன்னோமோ அந்த நிலைப்பாடு தான் இந்த விஷயத்திலும் எங்களுக்கு 100% குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமானதாக எமக்கு தெரிகிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக இந்த இரண்டாவது நிலையில் உள்ளவங்க நான் சொன்னேனே, தொழுகைக்கு வர முடியும் லேட்டாகி கலா செய்கிறவங்க, அடுத்தது இப்போ எங்களுக்குள்ள சிச்சுவேஷன் தொழுகையே நடக்கல, இதெல்லாம் இன்னொரு நிலை இருந்துச்சு. தொலை வர முடியாதவங்க யாரு? பலகீனர்கள், அதாவது பெண்கள், சில பெண்கள், எல்லா பெண்களும் சில பெண்கள், அதுபோல வயோதிபர்கள், இவர்களெல்லாம் வர முடியாம இருந்துச்சு. அப்படி வர முடியாதவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹோட காலத்துல வீட்டில் தொழுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன செய்யல, சொல்லலை. வீட்டில் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலை. அப்போ வீட்டில் தொழ முடியும் என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால், பலகீனமான ஆண்கள் இருந்து மற்ற பெண்களும் இருந்து அவங்களுக்கு வீட்டில் தொழுகைக்கு ஒரு ஏற்பாடு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அப்படி எதுவுமே செய்யலன்றதுக்கு ஒரு பலமான ஒரு ஆதாரமாக நம்ம எதை கொள்ளலாம்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்தியை சரியென்று வச்சுக்கணும்டா. அபூபக்கரான காலத்தில் நடக்கல, உமர்லான காலத்தில் நடக்கல, உஸ்மான்லான காலத்தில் நடக்கலன்றதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏற்பாடு செஞ்சாங்கன்னு வருது. அந்த செய்தி எல்லா இஸ்னாதுகளையும் சேர்த்து பலமாக கருதக்கூடியவர்கள்ட்ட இந்த வாதத்தை நம்ம என்ன செய்யலாம், வைக்கலாம். ஏன்னா அதுவரை காலத்திலும் வர முடியாதவர்கள் அவ்வளவுதான், வர முடியாதவர்கள் என்ற லிஸ்ட்ல தான் அவங்க இருப்பாங்களே தவிர அவங்க வீட்டில் வேறவா பெருநாள் தொழுது கொள்ளலாம் என்ற ஒரு செய்தி என்ன செய்யலை, எங்கேயுமே வரவில்லை. என்பதனால மிக பொருத்தமானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரவுண்ட்ல தொழுதார்கள், கிரவுண்ட்ல பெருநாள் தொழுதார்கள். யாருக்கெல்லாம் அந்த தொழுகை கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு அந்த தொழுகை அதாவது தொழவில்லை என்ற குற்றம் ஏற்படாது, அந்த குற்றம் அவர்களுக்கு இல்லை. இரண்டாவது, கலா செய்வதற்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலா செய்வதற்கு வழிகாட்டவில்லை அப்படின்றதை தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எப்படி ஜும்மாவுக்கு கலா இல்லையோ, ஒருத்தர் ஜும்மா தொழலை என்று சொன்னா அவர் துஹர் அசலுக்கு போய் தொழணும், லுகர் தான் 4 தொழணுமே தவிர அவர் ஜும்மா கலா செய்யறன்னு ஒன்று என்னது இல்லையோ. அதே போலதான் பெருநாளுடைய விஷயத்திலும் பெருநாள் தொழுகை என்கின்ற அதாவது தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரவுண்ட்ல தவிர வேற எங்கேயும் தொழல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் நீ உனக்கு தப்பிட்டா நீ என்ன செய்ய 2 ரக்காத் தொழு வீட்டிலேன்னு சொல்லல. அல்லது வர முடியாதவர்களுக்கு கலா செய்யலாம் என்ற வார்த்தை என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மிக நெருக்கமான முடிவாக நாம் காணக்கூடிய ஒரு அம்சம் என்னென்றால், பெருநாள் தொழுகை கிரவுண்ட்ல தவிர வேற எங்கேயும் தொழுவதற்கான ஒரு ஆதாரத்தை நம்ம என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. பெருநாள் தொழுகை கிரவுண்ட்ல தவிர வேறெங்கும் தொழுவதற்கான ஒரு ஆதாரத்தை நம்ம காண முடியவில்லை. இப்போ ஒரு கேள்வி வரலாம், மழை பொழிகிறது, மழை போயிடுது, அப்ப பள்ளியில தொழலாமா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன செய்யும் வரும். பெருநாள் தொழு அப்ப நம்ம பள்ளியில தொழுறோம் தானே. அல்லாஹு ஆலம் இதுல அதாவது சுன்னா அடிப்படையில் நம்ம காண்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில பெருநாள் தொழுவதாக எந்த செய்தியுமே நம்ம காணல. அடுத்த மழை பெஞ்சா வீட்டுல தொழணும், அதானே ஜும்மாவுக்குள்ள கடமை. ஜும்மாவே நடக்குது, அந்த டைம்ல மழை பெய்யுதுன்னு வைங்க, அப்ப சல்லூஃபி புயூத்திக்கோட வீட்டுல தொழுங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிக்கு டைம்ல பெருநாள் தொழுகை நம்ம எப்படியா தொழுது ஆகணும்னு இஸ்லாம் என்ன செய்ய போறது சொல்ல போறது இல்லை. இப்ப பள்ளி கொண்டு வாங்க அப்படி என்று சொல்லி சில அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனா பள்ளிக்கு எப்படி கொண்டு வரது? அதான் பள்ளி பெருநாள் நாள்ல ஒருத்தர் நீட்டாக உடுத்து புதிய உடுப்புகளை உடுத்திருக்கிற டைம்,
சேறுகள்ல சகதிகள்ல வரவங்க தான் ஜும்மாவுக்காண்டி வீட்டில் தொழுங்கண்டே வருது. அவ்வளோ ஆக்கதான 3 ஜும்மாவுக்கு வரவில்லை என்று சொன்னா அவருடைய உள்ளத்துல முத்திரை குத்தப்பட்டு விடும் என்கின்ற நிலைமையில இருக்கிற டைம்ல அந்த ஜும்மாவே நீங்க சல்லூஃபி புயத்துக்கும் வீட்டில் தொழுங்கன்னு வருது. அப்ப பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் தொழுவதற்கான வாய்ப்புகளோ வசதிகளோ இல்லை. மழை பெய்யுது, கட்டுமையான மழை பொழிகிறது என்கின்ற நிலைமையில பள்ளியில் எப்படியா சகதிகளோட மேலப்பட்டு வரணும், அதுவும் வாஜிப், அதுவும் என்ன எல்லாம் கட்டாயம் வந்துதான் ஆகணும், இல்லாட்டி அவங்கலாம் குற்றவாளியா மாறிடுவாங்க. மழையில் என்றால் நலஞ்சு என்ன செய்யணும், வந்துதான் ஆகணும். இஸ்லாம் இப்போ என்ன செய்ய போறது இல்லை, சொல்ல போறது இல்லை. மழையா முடிஞ்ச பின்னால என்னது கிரவுண்டை தொழலாம் என்ற ஒரு நிலைமைக்கு நம்ம என்ன செய்யலாம், வரலாம், அல்லது வேற ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம் என்ற இடத்துக்கு வரலாமே தவிர பள்ளியில தொழுறாங்க பள்ளியில தொழ சொல்லுங்கன்னு சொல்லி மழையுடைய நேரத்தில் சகதிகளில் நலஞ்சுகிட்டு வரணும் இஸ்லாம் என்ன செய்ய போறதில்லை, சொல்ல போறதில்லை. என்றால் மழையுடைய நேரத்தில் கூட எங்களுக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கு, ஜும்மாவுடைய மற்ற 5 நேர தொழுகை மற்ற வலியுறுத்தப்பட்ட எல்லா தொழுகையில வீட்டில் தொழுங்கன்னு தான் என்ன செஞ்சீங்க, அதாவது சொல்லப்பட்டிருக்கு சல்லூஃபு பியுத்துக்கும். அப்ப பெருநாள் தொழுகைக்கு மட்டும் அப்படி வருங்கன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. எனவே மழை என்கின்ற ஒரு நிலைமை வந்தால் அவர்கள் என்ன, அதாவது கிரவுண்ட்ல தொழுகை என்கின்ற ஒரு பகுதி என்ன செஞ்சிடும் அந்த இடத்துல, அதாவது ஒரு நியாயமான ஒரு காரணியின் காரணமாக அவர்கள் என்னது இந்த என்ன தொழ முடியவில்லை என்கின்ற நிலைமை தான் அவர் வீட்டில் எங்கேயும் தொழுவதற்கு மார்க்க ரீதியான எந்த விதமான ஒரு சட்டத்தை நம்ம என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. குர்ஆனிலேயோ சுன்னாலேயோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நடந்தால் காண முடியவில்லை. ரைட். இப்போ இதுல சரி இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களே, இந்த மாதிரியான முடிவுகள் எடுத்த அறிஞர்களுடைய செய்திகள் என்ன அப்படின்னு கேட்டால் இதுக்கு மிகவும் இன்திசாரன் அதீமன், மிக அதாவது ஒரு என்ன சொல்ல போனால் பல விதமான ஆதாரங்களை எடுத்து வச்சு மிகவும் அதாவது பேசக்கூடிய ஒரு அறிஞர் யார், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். ஃபர்து ஐன், இது ஒவ்வொருவரும் கடமையாக நிறைவேற்ற வேண்டிய தொழுகை, கூட்டாக நிறைவேற்ற வேண்டிய தொழுகை அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு குறிப்பை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். சிலர் என்ன இதுல ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு சொன்னா, இது ஒவ்வொருத்தரும் தொழ வேண்டிய கடமையே, அதனால எப்படி இதை விட்டுறது அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க கேட்கறாங்க. பிள்ளை ஃபர்தாயினா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், ஒவ்வொருத்தரும் தொழ வேண்டிய கடமை தான். எப்படி தொழ வேண்டிய கடமை, கிரவுண்ட்ல தொழ வேண்டிய கடமை. கிரவுண்ட்ல ஒவ்வொருத்தரும் தொழ வேண்டிய கடமை, ஒவ்வொருத்தரும் தொழ வேண்டிய கடமை. கிரவுண்ட்ல தொழ முடியாத சிச்சுவேஷன் என்று ஆகிட்டா அவர் எப்படியும் கலா செஞ்சுதான் ஆகணும் இடத்துக்கு இன்னொரு ஹதீஸை என்ன செய்யணும், காட்டணும். அப்படி எந்த ஹதீஸும் இல்லை. அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய் பெண்களை வர சொன்னாங்க பெருநாள் திடலுக்கு. எதுக்காக வர சொன்னாங்க, தொழ வர சொன்னாங்களா? தொழுக ஃபர்து ஐனா இருந்தா மாதவிடாய் பெண்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. தொழுக ஃபர்து ஐனாக இருந்தா, ஏன்னா அவங்க தான் தொழுகை இல்லை, அவங்களுக்கு தொழ முடியாது. அப்ப அவங்களை ஏன் வர சொல்றாங்கன்னு சொன்னால், அங்க அந்த கிரவுண்ட்ல எல்லா சபைகள்லையும் அவர்கள் உட்காருவது அவர்களுக்கு கடமை என்ற அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர சொல்றாங்க. தொழுக ஃபர்து ஐன் என்பதற்காக ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல என்ன செய்யல வர சொல்ல, ஏன்னா அவங்க தொழ இயலாது. எனவே அது கிரவுண்ட்ல நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு தொழுகை என்பதனால எல்லாரும் சமூகம் தரணும், முஸ்லிம்கள் பெருவாரியாக அதில் என்ன செய்யணும், விரிக்கணும். 4 பேர் 5 பேர் ஊடுக்கா தொழுதுட்டு இருக்கிறதுக்கான ஒரு தொழுகை அல்ல அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரவுண்ட்ல நடக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம தொழ முடியாதுன்றதான் சுன்னால இது காட்ட தவிர வேறு எந்த வழிகளையும் சுன்னாவிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியவில்லை, காட்ட முடியும். இதுவரைக்கும் யாரும் காட்டவும் இல்லை. இப்போ இதில் இமாம் இப்னு தைமியாவுடைய சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அதில் வாசிக்கிறேன். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதாவது தனது மஜ்மு ஃபத்தாவாவிலே சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை பாருங்க. அதாவது மஜ்மு ஃபத்தாவா 24ஆம் பாகம் 181வது வசனத்துல சொல்றாரு, ஃபலவ் கானத் ஸலாத்துல் ஈதி மஷ்ரூஅத்தன் லஹுன்ன ஃபில் புயூத், வீட்டில பெருநாள் தொழுகை மார்க்கம் என்றிருந்தால், வீட்டில பெருநாள் தொழுகை, இமாம் இப்னு தைமியாவோட வார்த்தை, வீட்டில பெருநாள் தொழலாம் என்கின்ற ஒரு நிலை அவர்களுக்கு இருந்தால், லா அக்னா ذلك عن توكيد خروجهن, வெளியே வந்துதான் ஆகணும், கிரவுண்டுக்கு வந்துதான் ஆகணும் என்று ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் வலியுறுத்தி இருக்க மாட்டார்கள். எப்படி ரசூலுல்லாஹ் பள்ளி விஷயத்துல சொல்லிக்கிறாங்களோ, அவங்களுக்கு வீடு நல்லது என்று சொன்னாங்களோ, அது வீட்டில் தொழலாமண்டா வீடு நல்லது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்க. வீட்டில் தொழலாமண்டா வீடு நல்லது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்க. அப்படி இருக்க ரசூலுல்லாஹ் வெளியே வந்ததே ஆகணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கடா, வீட்டில் தொழுகிறது பெருநாள் தொழுக மார்க்கம் அல்ல என்பது இதுல நம்ம என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். வலவுகான ஜாயிசன் லஃபஅலஹு நிஸா லா அஹதிஹி கமா குன்ன யுஸல்லின தத்தவுஆத், வீட்ல எப்படி சுன்னத் தொழுகிறாங்களோ அது மாதிரி ரசூலுல்லாஹ்வோட காலத்துல பெண்கள் வீட்ல என்ன செஞ்சிருப்பாங்க, பெருநாள் தொழுகை தொழுதிருப்பார்கள். இது ஒரு மார்க்கம் அப்படி என்று இருந்தால் தொழுதிருப்பார்கள். ஃபலம்மா லம் யன்குல் அஹதுன் அன்ன அஹதம் மினன் நிஸாஇ ஸல்லல் ஈத அலா அஹதிஹி ஃபில் பைத் வலா மினர் ரிஜால், அதாவது ஆண்களோ பெண்களோ ரசூலுல்லாஹ்வோட காலத்துல வீட்டில தொழவில்லை என்றதன் காரணமாக நாம் என்ன தெரிஞ்சு கொள்கிறோம் என்று சொன்னால், இது கட்டாயம் எல்லோரும் வெளியே தொழ வேண்டிய ஒரு தொழுகை தான் என்பதை நாம் இதனூடாக என்ன செய்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிட்டு கடைசியா முடியும், அன்னதாலிக லைஸ மின் ஷரஇ, இந்த வீடுகளில் போய் தொழுவது என்பது மார்க்கம் இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம்.
இது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இதுல மஜ்மூ ஃபத்தாவா வேறொரு மஸ்அலா ஃபர்து ஐன் என்ற மஸ்அலால பேசிக்கிறாங்க. 24 181வது வசனத்துல நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போல மஜ்மூ ஃபத்தாவா 24 180வது வசனத்துல 80வது பக்கத்துல என்ன சொல்றாருன்னா, அலி ரலியல்லாஹு செய்தி இருக்குது. அந்த அதாவது இந்த ரசூல் அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த மாதிரி பெருநாள் தொழுகை ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி, பள்ளியில் ஏற்பாடு செஞ்சாங்கன்னு சொல்லி அதை பத்தி சொல்ற நேரத்துல وأيضا فإن علي بن أبي طالب لما استخلف للناس من يصلي العيد بالضعفاء في المسجد, பள்ளியில தொழுவதற்கு பலகீனர்களுக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் ஏற்பாடு செய்த பொழுது அமரஹு யுஸல்லி 4 ரக்அத் 4 தொழுமாறு ஏவினார்கள். கமா அன்னமல்லம் யுஸல்லில் ஜும்அத ஸல்லா 4, எப்படி ஜும்மா தொழாதவர் 4 தொழணுமோ அது மாதிரி 4 தொழுமாறு ஏவினார்கள். இது இமாம் இப்னு தைமியாட்ட அலி ரலியல்லாஹு செய்தியை சரி காண்றாரு, விளங்கிட்டா. ஆனா அதை கொண்டு ஒரு ஆதாரம் எடுக்கல, அலி ரலியல்லாஹு செய்தியை சரி காண்றாரு. நாங்க அது பலகீனம் என்று சொல்றோம். வலம் யகுனின் நாசு யஅரிஃபூன கப்ல அலியின், அலிக்கு முன்னால எவர்களுக்கும் தெரியாது, எந்த மக்களும் அறிந்திருக்கவில்லை, அந்த நபி தோழர்கள் அறிந்திருக்கவில்லை. அதாவது இந்த வார்த்தை யுஸல்லி அஹதுன் அல் ஈத இல்லா மஅல் இமாமி ஃபி ஸஹரா, கிரவுண்ட்ல இமாமோடு தொழுவதை தவிர அலிக்கு முன்னால மக்கள் இப்படி ஒரு தொழுகை என்ன செய்திருக்கவில்லை, பள்ளியில தொழுகிறது இந்த மாதிரி பலகீனர்களுக்கு தொழுகை ஏற்பாடு செய்யறது என்பதை அறிந்திருக்கவில்லை அப்படின்னு இந்த வார்த்தை என்ன செய்யறாரு சொல்ற. ஃபைதா கானத் சுன்னத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وخلفائه لم يكن فيها صلاة عيد إلا مع الإمام بطل أن يكون بمنزلة ما كانوا يفعلون وفدانا وجماعة. எனவே ரசூலுல்லாஹ்களோ பின்னால வந்த குலஃபாக்களோ இந்த மாதிரி அதாவது வீட்டில் தொழவில்லை என்ற செய்திகளை நம்ம பார்க்கிற நேரத்தில் மற்ற தொழுகைகள் மாதிரியான ஒரு தொழுகை அல்ல என்பதை இதை நம்ம என்ன செய்கிறோம் தெரிந்து கொள்கிறோம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஜ்மூ ஃபத்தாவாவிலே சொல்லக்கூடிய சில செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதுபோல இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, அதாவது இமாம் இப்னு தைமியாட்ட கேட்கப்படுது வீட்டில் தொழுகிற சம்பந்தமான ஒரு விஷயத்துல. இது ஃபத்தாவா குப்ரா, இமாம் இப்னு தைமியா ஃபத்தாவா குப்ரா என்ற அந்த தொகுப்புல பார்க்கலாம். 5ஆம் பாகம் 365வது இலக்கத்துல பார்க்கிறோம். வஹிய ஃபர்துன் அமலியும், செயல் ரீதியாக இது ஃபர்லான ஒரு கடமை. வஹுவ மத்ஹபு அபி ஹனீஃபா, இதான் இமாம் அபு ஹனீஃபாவுடைய நிலைப்பாடு. வ ரிவாயத்துன் அனில் இமாம் அஹ்மத், இமாம் அஹ்மதுடைய நிலைப்பாடும் அதுதான். வகத் யுகாலு பி உஜூபிஹா அலன் நிசா, பெண்களுக்கும் இது வாஜிப் அப்படி என்றும் இது சொல்லப்படுகிறது, சொல்லப்படலாம். வமின் ஷர்த்திஹா லிஸ்திதான் வ அததுல் ஜும்ஆ, இதனுடைய நிபந்தனைகள்ல உண்டு, அந்த எனது மக்கள் குடியிருப்பாக இருக்கணும், அதே போல என்ன அதாவது ஜும்மாவுடைய அதாவது அந்த எண்ணிக்கை இருக்கணும், இப்படி என்று சொல்லிட்டு அதெல்லாம் அவர் என்ன செய்வார், அதில் உள்ள பிழைகள்லாம் சொல்லுவார் பின்னால. சொல்லிட்டு வயஃஅலுல் முஸாஃபிர் வல் அப்து வல் மர்அத்து தபஅன் வலா யுஸ்தஹப்பு கதாஉஹா, இதை கலா செய்வது விரும்பத்தக்கது அல்ல. இப்னு தைமியாவோட நிலைப்பாடு கலா தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் அவர் கலா செய்யவே கூடாது என்ற அடிப்படையில் இமாம் இப்னு தைமியா சொல்லவில்லை. ஆனால் அவருடைய வாதங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இதிலிருந்து வெளியாகாமல் இருந்ததுக்கான காரணம் முன்சென்ற அறிஞர்கள் வீட்டிலையும் தொழலாம் என்று சொல்லிக்கிற ஒரு காரணமாகத்தான் நிற்கிறாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் சுன்னாவில் எது வந்துடும் நம்ம அந்த வார்த்தையோடு நின்றோம். இப்போ இதில் என்ன இமாம் இப்னு தைமியா சொல்லிட்டு என்ன சொல்றாரு என்றா, வலா யுஸ்தஹப்பு கதாஉஹா, கதா செய்வது விரும்பத்தக்கதல்ல, லிமன் ஃபாத்தத்ஹு மின்ஹும், அவர்கள் யாருக்கு ஜும்மா தொலை அந்த பெருநாள் குத்பா கிடைக்கவில்லையோ கதா செய்வது விரும்பத்தக்கதல்ல. வஹுவ கவுலு அபி ஹனீஃபா, இதான் இமாம் அபு ஹனீஃபாவுடைய வார்த்தையும் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. இன்னொன்று சொல்றாரு, வமன் தஅம்மத தர்க ஸலாத்தல் ஈத், பெருநாள் தொழுகை யார் வேண்டுமென்று விட்டு விடுகிறாரோ, வஸல்லா ஃபீ பைத்திஹி, வீட்டில் போய் தொழுகிறாரோ, அவு ஃபீ மஸ்ஜிதி, அல்லாஹ்வுடைய ஊர் பள்ளியில தொழுகிறாரோ, பிலா உதுரின், காரணங்கள் இல்லாமல், ஃபஹுவ முப்ததிஉன், அவர் பித்அத்வாதி என்றார். இதுல என்ன விஷயம் என்று சொன்னால், இமாம் இப்னு தைமியா காரணம் இல்லாம பள்ளியில தொழுதாலே பித்அத்வாதி என்றார், காரணம் இல்லாம வீட்டில் தொழுதா அவர் பித்அத் உருவாக்குறாரு அப்படி என்றார். இப்படி யாருமே என்ன செய்யல சொல்ல, வீட்டில் தொழுதா ஓகே என்ற நிலைமை இருக்குமா இருந்தால் இந்த இப்திதா பித்அத் செய்கிறவர் என்ற வார்த்தை இமாம் இப்னு தைமியா என்ன செய்யறாரு சொல்லி இருக்க மாட்டார். எனவே இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் கலா செய்வது என்ன அதாவது விரும்பத்தக்கதல்ல, ஆனால் செஞ்சா ஓகே அப்படின்னு நிலைப்பாட்டில் உள்ளவர் தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும். ஆனால் அவருடைய பேச்சு ஆதாரங்கள் எல்லாம் என்ன சொல்லுது, ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் எந்த பெண்களும் வீட்டில் தொழுவதில்லை, ஆண்களும் வீட்டில் தொழுவதில்லை, அலி ரலியல்லாஹு முன்னால பள்ளியிலேயோ வீட்டிலேயோ தொழுவதை மக்கள் அறிந்திருக்கவில்லை, கலா செய்வது அவ்வளோ விரும்பத்தக்கது அல்ல, காரணம் இல்லாமல் யாராவது போய் பள்ளியில வீட்டில் தொழுதா பித்அத்வாதிகள், இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்வதை பார்ப்போம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆதாரம் சுன்னால இருந்து வீட்டில் தொழலாம் என்பதற்கு இருந்தால் நிச்சயமாக அவர் என்ன செஞ்சிருப்பார், இதில் கொண்டு வந்திருப்பார். நான் இதை ஏன் தக்கீதன் சொன்னேன் என்று சொன்னால், பெருநாள் தொழுகை வீட்டில் தொழுவதற்கான ஆதாரங்கள் இவ்வளோ செய்திகள்லாம் என்ன எங்கேயும் கிடைக்கவில்லைன்னு பார்ப்பார். இமாம் அதாவது ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உதைமின் அவர்கள், இப்போ அந்த செய்தியையும் நாம் கொஞ்சம் வாட்சி, இமாம் அதாவது ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உதைமின் அவர்களும் இதே நிலைப்பாட்டில் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அவரும் வீட்டில் கலா செய்வது அதாவது கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சுன்னாவுக்கு மாற்றமானது என்ற நிலைப்பாட்டில் என்ன செய்கிறார் இருக்கிறார். அவருடைய செய்தியையும் நான்
இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறேன். அதாவது ஷர்ஹுல் மும்தி அலா ஜாதில் முஸ்தக்னி அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த நூலுக்கு 5ஆம் பாகம் 155வது பக்கத்தில் அதாவது முஹம்மது பின் சாலிஹ் அல் உதைமீன் இது சம்பந்தமான ஆதாரங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அதெல்லாம் அதுக்குள்ள வராது அப்படி என்று சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், அதாவது வலிஹாதா தஹப ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் இலா அன்னஹா லா துக்லா இதா ஃபாதத். இதனால தான் இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அதாவது அது கிடைக்கவில்லை என்றால் அது கலா செய்ய என்னது செய்யப்பட மாட்டாது என்ற நிலைப்பாட்டில் இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்ற என்னது அந்த செய்தியும் சொல்றாரு. சொல்லிட்டு பாருங்க, இதுல மிகவும் அது கடைசியான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால் அவருடைய கடைசியான நிலைப்பாடு, அதாவது இந்த لأن ذلك لم يرد عن النبي صلى الله عليه وسلم ولأنها صلاة ذات اجتماع معين فلا تشرع إلا على هذا الوجه. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இத கலா செஞ்சதாக எந்த செய்திகளும் வரவில்லை. இது கூடி மைதானத்தில் தொழப்பட வேண்டிய ஒரு தொழுகை, அதனால அந்த முறையில தவிர இது என்ன செய்யப்படக்கூடாது, தொழப்படக்கூடாது அப்படி என்று சொல்லி என்ன அதான் முஹம்மது பின் சாலிஹ் அல் உதைமீன் இந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்படின்னா சிலர் கேட்கலாம், இப்படி கேட்கலாம். இதான் மிக முக்கியமானது. என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், ஃபைதா கால காயிலு லிமாதா லா நக்திஹா, ஏன் நம்ம கலா செய்யக்கூடாது, ஃபைன் குன்னா முஸீபீன ஃபஹதா ஹுவல் மத்லூப், நாங்கள் இதில் இந்த இஜ்திஹாத்ல சரியை அடைந்து கொண்டால் அதுதான் நோக்கம். அப்போ சரியை அடைஞ்சிட்டோம். சில வேளை வைன் குன்னா கைரு முஸீபீன ஃபைனனா முஜ்தஹிதூன், சில வேளை நாங்கள் எடுத்த முடிவு கலா செய்யணும் எடுத்த முடிவு பிழையாக இருந்தாலும் நாங்கள் இஜ்திஹாத் அடிப்படையில் தான் எடுக்கிறோம். அப்பயே நம்ம இதை தொழக்கூடாது கலா செய்யப்படக்கூடாது எப்படி சொல்றது என்று கேட்டீர்கள் என்றால் ஃபல் ஜவாப் நஅம் ஆம் அல் இன்சானு இதா இஜ்தஹத வ ஃபஅல அல் இபாதத அல இஜ்திஹாதின் ஃபலஹு அஜ்ருன் அல இஜ்திஹாதிஹி வஅலா ஃபிஅலி ஐதன். ஒரு மனிதன் ஆய்வு செய்து முயற்சி எடுத்து அவர் அந்த பெருநாள் தொழுகையை வீட்டில் தொழுகை சரி கண்டார் என்று சொன்னால் அவர் இஜ்திஹாதுக்கு நிச்சயமாக கூலி உண்டு, அது சந்தேகம் கிடையாது. லாக்கின் ஆனால் இதா தபையனத்தி சுன்னா உங்களுக்கு தெளிவாகிவிட்டால், ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி நடக்கல அப்படின்னு உங்களுக்கு தெளிவாகிவிட்டால் ஃபலா தும்கின் முஹாலஃபத்துஹா, அதுக்கு முரண்படுவது கூடாது, அதுக்கு முரண்படுவது என்ன கூடாது அப்படி என்று சொல்லி அதான் முஹம்மது பின் சாலிஹ் அல் உதைமீனும் இதே நிலைப்பாட்டை என்ன செய்யறாரு, கதா இல்லை என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறத பார்க்கிறோம். எனவே இந்த பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் கதா ஒன்று இருக்குமாக இருந்தால் முழு சமுதாயத்துக்கும் பெருநாள் தொழுகை கிடைக்காம போய் அவர்கள் அந்த பெருநாள் தொழுகை செய்தி லேட்டாகி கிடைச்சி எல்லாருமாக கிரவுண்ட்ல போய் ஒரு நேரத்தில் கலா செய்யறது மட்டும் ஒரு பலமான ஒரு கருத்து முரண்பாடாக எடுத்து நம்ம அது இருக்குன்னு சொல்லலாம். உதாரணமா எங்களுக்கு செய்தி லேட்டாக கிடைக்குது, அப்போ லேட்டாக கிடைச்சா நம்ம அதை அடுத்த நாள் பெருநாள் தொழுகிறதோ அல்லது ஈவினிங்கில் தொழுகிறதோ இந்த இஜ்திஹாதுக்கு நிறைய நியாயங்களும் உண்டு. ஏன்னா முழு சமுதாயத்துக்கும் அந்த பெருநாள் தொழுகையுடைய செய்தி லேட் ஆகிட்டு. ஆனால் அப்படி இல்லாமல் அந்த முழு சமுதாயம் போய் கிரவுண்டில் தொழுகிறது என்கின்ற ஒன்று இல்லாமல் வீட்டில் தனித்தனியாக தொழுகிறது, வீட்டு முத்தத்தில் என்ன செய்கிறது 4-5 பேர் இருந்து ஜமாத்து தொழுகிறது, இது போன்றவைகள் பிழை என்ற நிலைப்பாடு தான் சுன்னாவுக்கு மிகவும் ஏற்றமானதும் மிகச் சரியானதும் என்றதுதான் நமது முடிவு. இந்த அதாவது கருத்துக்கு சிம்பிளான ஆதாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இப்படி என்ன செய்யலை நடக்கலை, அதுக்கான எந்த முகாந்தரங்கள் ரசூலுல்லாஹி காலத்தில் நடக்கலை. நிறைய சான்சஸ் இருந்துச்சு ரசூலுல்லாஹ்களுக்கு சொல்வது என்பது தான். இஜ்திஹாதுக்குரிய அம்சம் என்பதில் நாங்கள் முரண்படலை. இது ஒரு குஃபர் அல்ல, இது ஒரு பிதாத் அல்ல, நேரடியாக சுன்னாவுக்கு இது முகாலஃபா அல்ல. நேரடியான சுன்னா உண்டுக்கு கொண்டு போய் ரசூலுல்லாஹ் என்ன கலா செய்ய வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்க, கலா செய்கிறாங்க அப்படின்ற ஒரு முகாலஃபத்து ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம மிக ஏற்றமானது என்று சுன்னா ரீதியாக நம்ம பார்த்தோம்டா நம்ம செய்யக்கூடாது என்ற முடிவுக்கு ஏன் வருகிறோம்டா, கதா என்றது செய்யக்கூடாது அல்லது கிரவுண்டில் இல்லாமல் வேறு இடங்களை தொடக்கூடாது என்ற அந்த முடிவுக்கு ஏன் வருகிறோம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடக்கவில்லை என்பதுதான். அந்த கஸ்த நாடி நம்ம ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்கலை. எனவே என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது என்ற முடிவில் நாம் இருக்கிறோம். சுன்னாவை அடைந்து கொண்ட கூலி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரணும் என்ற அந்த பிரார்த்தனையோட இதுதான் மிக சுகமான மிக பொருத்தமான சுன்னாவுக்கு ஏற்றமான பதில் என்பதையும் இந்த இடத்துல என்ன செய்கிறோம் சொல்லிக் கொள்கிறோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எனக்கு வேறு சில நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால இதில் நீங்கள் நிறைய கேள்விகள் வந்திருக்கலாம் நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகும் சிலர் கேட்கலாம் வீட்டில் தொழலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி. அது அல்லாஹ் தான் அறிவான், விளங்கிட்டா நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த சிலர் இப்படி கூட என்ன செய்யலாம் சொல்லலாம், நீங்கள் இஜ்திஹாதுக்கு இடம் இருக்கேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு கூட சொல்லலாம். இஜ்திஹாதுக்கு இடம் இருக்கிறத சந்தேகமே இல்லை.
இஜ்திஹாதுக்கு இடமுள்ள ஒரு மசாலா என்பதில் அதாவது சந்தேகமே கிடையாது இல்லை. அதே நேரம் எங்களுக்கு தெளிவாக எனக்கு விளங்கக்கூடிய செய்தி என்னென்னா, ரசூலான காலத்தில் இப்படி ஒரு கலா உண்டு இருக்கலை. இப்படி ஒரு ரசூலான காலத்தை தொழாமல் இருந்தால் அவங்களாம் வீட்டிலலாம் தொழுது கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியும் சொல்லப்படாது. ஏன்னா தொழாமல் இருந்த மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க, வீட்டில் தொழ முடியாத சுச்சுவேஷனில் உள்ளவங்க, நோயாளிகள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ரசூலா எந்த வழியும் என்ன செய்யலை, சொல்லலை, நீங்கள் தொழுங்க என் வீட்டில் சொல்லலை. அப்படின்னு அந்த பெண் அதோட அந்த வீட்டு பெண்களே என்ன செஞ்சிருப்பாங்க, ரசூலாங்க தொழ சொல்லியிருப்பாங்க. மம்ரு தைமி அஹமது அவர் சொல்வது போல. எனவே சுன்னால இது இல்லை என்ற முடிவு மிக ஏற்றமானது, மிக சரியானது என்கின்ற ஒரு முடிவில் தான் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான சந்தேகங்கள் ஐயங்கள் நிறைய இருந்தாலும் கூட இன்னும் சில நிகழ்ச்சிகள் இருப்பதனால சில ரெக்கார்டிங்கள் இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் இதோட முடித்து கொடுக்குறோம். இதில் ஏதாவது கேள்வி வந்திருந்தால் ஏற்கனவே வந்த கேள்விகள் தொகுப்புண்டு நம்மளது இருக்கிறது, அதோடு சேர்த்து இந்த கேள்வியை நம்ம சேவ் பண்ணிக்கொள்கிறோம். அப்பப்போ அதுக்குரிய பதில்கள் என்ன செய்கிறோம், பதிவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசிய விஷயங்களை தவறுகள், நீங்கள் இப்படி அணுகிக்கலாம், இப்படி அணுகினது பிழை, இந்த குறிப்பு சரி, இந்த குறிப்பு பிழை இருந்தால் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யுங்க, அதான் மெசேஜில் வைங்க. இன்ஷா அல்லாஹ் அது கன்சிடர் பண்ணப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.